Hello friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரோட்டு கடை காளான் மசாலா தாங்க. இந்த மாதிரி வந்துட்டு யாருமே இதுக்கு முன்னாடி வந்துட்டு காளான் மசாலாவை செஞ்சிருக்க மாட்டீங்க. இது தெரியாம போச்சுன்னு கண்டிப்பா எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய வகையில தாங்க இருக்கும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம காளான் சில்லி வந்துட்டு நம்ம கோஸ்ல தாங்க செய்ய போறோம். கோஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப அருமையா இருக்க போது இந்த வீடியோவை கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கோஸை ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாங்க. நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா இதுலயே வந்துட்டு நம்ம இப்ப மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. இன்னைக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு இதுல சேர்த்துக்கிறேங்க. காளான் மசாலானாலே வந்துட்டு எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியதா தாங்க இருக்கும். அதுவும் இந்த மாதிரி நீங்க செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு டெய்லியுமே நீங்க காளான் சில்லி தாங்க சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப வந்துட்டு இது கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவும் சேர்த்துக்கலாங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதுல மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திருக்கிறேன். நெக்ஸ்ட் இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி கலந்து விடணுங்க. நம்ம ரோட் சைட் கடைகளில் சாப்பிட்ற காளான் மசாலாவோட டேஸ்டே தனிதாங்க. அந்த டேஸ்ட் வந்துட்டு இன்னைக்கு நம்ம வீட்லயே வந்துட்டு நமக்கு வரப்போகுது. மோஸ்ட்லி வந்துட்டு ரோட் சைட் கடைகள்ல எல்லாமே வந்துட்டு காளான் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி கோஸ் வச்சுதான் நமக்கு காளான் சில்லி வந்துட்டு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இப்ப வந்துட்டு நீங்க கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. ஆனா இதை நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது நமக்கு காளான் சேர்க்கல அப்படிங்கறது வந்து நமக்கு மட்டும்தாங்க தெரியும். வேற யாருக்குமே தெரியாது. இதை வந்து உங்க வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு வந்து நீங்க ஒரு டைம் செஞ்சு ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்க. அவங்க கண்டிப்பா வந்துட்டு இதுல காளான் சேர்க்கல அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாதுங்க. நமக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இதை வந்து கலந்து வச்சாச்சு, அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்ததான் அடுப்புல ஒரு பேன் வச்சு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்ப பாருங்க எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம கலந்து வச்சிருக்கிறத எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கிள்ளி எண்ணெய்க்குள்ள சேர்த்துக்கலாங்க. இப்ப இதை நம்ம நல்லா பொரிச்செடுக்க போறோங்க. கண்டிப்பா வந்து வீக்லி 1 டைம் ஆச்சு ஒருத்தவங்களுக்கு வந்து வெளியே போய் நம்ம ஏதாவது சாப்பிடணும் அப்படிங்கறது வந்து எல்லாத்துக்குமே ஒரு விருப்பமா இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல சில டைம் எல்லாம் நம்மளால வெளியே போக முடியாதுங்க, லாக்டவுன் எல்லாம் போட்டாங்கன்னா. அப்படி இருக்கிற சமயத்துல வந்து நீங்க இந்த மாதிரி உங்க வீட்லயே செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா நம்ம வெளியே போய் சாப்பிட்ற ஃபீல் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். நம்ம ஃபேமிலி கூட வந்துட்டு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்குங்க. இப்ப பாருங்க நம்ம வந்து நல்லா இது பொரிஞ்சிட்டு இருக்கு. 2 சைடும் வந்துட்டு திருப்பி போட்டு பொரிச்சு எடுக்க போறோங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும் போது நமக்கு நம்ம வீட்டுல செஞ்சது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வராது. கண்டிப்பா வந்து வெளியில சாப்பிடுற டேஸ்ட் வந்துட்டு நமக்கு வீட்லயே கிடைச்சிருங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப செம டேஸ்டா இருக்கும். ரெண்டு சைடும் வந்துட்டு ரொம்ப நல்லா பொரிஞ்சிட்டு இருக்குங்க. நம்ம வந்துட்டு இதுல அதிகமா எந்த இன்கிரீடியன்ட்டும் சேர்க்கறது இல்ல. குறைவான இன்கிரீடியன்ஸ் வச்சு ரொம்ப சூப்பரான ரோட்டுக்கடை காளான் மசாலாவை நம்ம வீட்லயே ரெடி பண்ண போறோங்க. இப்ப பாருங்க நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை எடுத்து அப்படியே இன்னொரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சுக்கலாங்க. இப்ப இதை பாத்தீங்கன்னா கூட அப்படியே எடுத்து நம்ம சாப்பிடணும்னு தான் தோணும். பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு. இருக்கட்டுங்க. அடுத்ததான் வந்துட்டு அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதுல வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்ப எண்ணெய் சூடாயிருச்சுங்க. இது கூடவே வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதையும் உள்ள சேர்த்துட்டு வதக்கி விட்டுலாங்க. வெங்காயம் இப்ப நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. இருக்கட்டும். அடுத்ததான் வந்துட்டு தக்காளி பழம் வந்துட்டு 3 கட் பண்ணி வச்சிருக்கோங்க.
அது அப்படியே இருக்கட்டும், எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற 3 தக்காளி பழத்தை வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா அரைச்செடுக்க போறோம். இப்ப பாருங்க, நமக்கு டொமேட்டோ பியூரி ரெடி ஆயிடுச்சு. இந்த பியூரியை எடுத்து அப்படியே இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். நம்ம இந்த டொமேட்டோ பியூரிக்கு பதிலாக டொமேட்டோ சாஸ் கூட சேர்த்துக்கலாங்க. டொமேட்டோ சாஸ் எப்படி செய்யறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து அதை பார்த்து கூட நீங்க செஞ்சிடலாம். இப்ப காரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. நான் இதுல 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப இது வந்துட்டு நமக்கு நல்லா வேகணுங்க. அது கொதிச்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள வந்துட்டு ஒரு பவுல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே அதுல 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம இப்ப கலந்து விட்டுறலாங்க. கட்டி எதுவும் இல்லாம இதை நல்லா நம்ம கரைச்சி வச்சுக்கலாங்க. நம்ம நினைச்சிருப்போம் கண்டிப்பா காளான் மசாலாலாம் வந்துட்டு ரோட்டு கடையில சாப்பிடுற மாதிரி நம்ம வீட்டுல கண்டிப்பா செய்ய முடியாது அப்படிங்கிறது வந்து பல பேரோட தாட்டா இருக்குங்க. ஆனா இந்த மாதிரி நீங்க உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம நினைச்சது கண்டிப்பா தப்பு அப்படிங்கறத எல்லாருமே வந்துட்டு தெரிஞ்சுக்குவோம். அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. நீங்க இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பா. இப்ப வந்துட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க கார்ன்ஃபிளவர் தண்ணியை வந்துட்டு உள்ளுக்குள்ள சேர்த்துக்கலாங்க. இது நல்லா கலந்து விடுங்க. நீங்க உங்க வீட்லயும் வந்துட்டு இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் வந்துட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு போடுங்க. அப்பதான் வந்துட்டு எனக்கு தெரியும் நீங்க உங்க வீட்டுல செஞ்சு பார்க்கும்போது எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு. இப்ப பாருங்க, இது ஒரு கொதி வந்திருக்கு. கொதி வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம பொரிச்சு வச்சிருக்கிறத எடுத்து ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா அதை 1-2 வந்துட்டு பிச்சு போட்டுட்டு உள்ளுக்குள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம வீட்டுக்கு யாராவது ஸ்பெஷலா வர்றாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி செய்யும் போது நம்ம வந்து வீட்டுல செஞ்சதா அப்படின்னு கண்டிப்பா அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்குங்க. நம்ம இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் செஞ்சு இது நாங்க தான் செஞ்சோம் அப்படின்னு சொன்னா கூட யாருமே நம்ப மாட்டாங்க. இப்ப பாருங்க, இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த கிரேவி எல்லாம் வந்துட்டு நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற கோஸ்ல வந்துட்டு நல்லா படும்போது அவ்வளவு சூப்பரா இருக்கும். கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கொத்தி விட்டுக்கோங்க. நமக்கு பெரிய பெரிய பீஸா வேணும் அப்படின்னா வந்துட்டு அப்படியே விட்டுறலாம். இல்லை நமக்கு கொஞ்சம் குட்டி குட்டியா இருந்தா போதும் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி நல்லா கரண்டி வச்சு நல்லா கொத்தி விட்டுருங்க. நம்ம வீட்டில் வந்துட்டு இந்த அளவுக்கு அருமையான ஒரு ரெசிபி செய்ய முடியும் அப்படிங்கும் போது நம்ம இனிமேல் கடைக்கெல்லாம் போகவே வேணாங்க. நம்ம வீட்லயே செஞ்சு முடிச்சிடலாம், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, மேலால வந்துட்டு மல்லித்தலை தூவிட்டு இதை அப்படியே கலந்து விட்டுறலாங்க. வாவ், ரொம்ப அருமையான ரோட்டு கடை காளான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்ப வந்துட்டு நம்ம கலந்து விட்டதுக்கு அப்புறமா அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இது பாருங்க, அப்படியே வந்துட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். பிளேட்ல போட்டு மேலால வந்துட்டு கொஞ்சம் வெங்காயம் மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நமக்கு வேணும்னா வந்துட்டு கொஞ்சம் லெமன் சாறு கூட இதுல பிழிஞ்சு விட்டு அப்படியே எடுத்து டேஸ்ட் பண்ணிடலாங்க. இப்ப நான் எடுத்து டேஸ்ட் பண்ண போறேன். பார்க்கும்போதே உங்களுக்கும் கண்டிப்பா சாப்பிடணும்னு தோணும். அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. வாவ், ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குதுங்க. இந்த ரெசிபியை நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.